ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உமா. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, முருகப்பெருமானுடைய பாடல்கள் நிறைய இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்ட பாடல்களை அதாவது இந்த பாடலை பாடினா இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கான்செப்ட் இருக்கும் இல்லைங்களா. ஸோ எந்த பாடலை பாடினா எந்த மாதிரி பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ சிம்பிளாகவும் உங்கள் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், லேட் பண்ணாமல் நம்ம டைரெக்டாக டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு முருகப்பெருமானுடைய பாடல்களில் நீங்கள் வேல் போற்றி, வேல் மாறல், அது போக சினிமாவில் வர பாடலாக இருக்கட்டும், இல்லை திருப்புகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல் அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். இன்றைக்கி அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தில் மொத்தம் 32 பாடல்கள் கொண்ட ஒரு தொகுப்பு தான் சுப்பிரமணிய புஜங்கம். அந்த ஒரு சுப்பிரமணிய புஜங்கத்திலேயே இருக்க 32 பாடல்களை நீங்கள் பாடினீங்கனாலே உங்களுக்கு 32 விதமான பிரச்சனைகள் தீரும். அதாவது ஒரு பாடல் பாடம் மூலிமா 32 பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பிரச்சனைக்கும் இந்த மாதிரி பாடல்களை பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 32 பாடல்களும் கொண்ட ஒரு தொகுப்பாக தான் நம்ம சுப்பிரமணிய புஜங்கத்தை பார்க்குறோம். அதில் எந்தெந்த பாடலை படித்தா எந்தெந்த மாதிரி பிரச்சனை தீரும் அப்படிங்கிறத நான் லைனாக சொல்லிட்டு வரேன். ஸோ நான் லைனாக சொல்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 1, 2, 3 அந்த மாதிரி கவுண்ட்டில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அதில் இப்போ உங்களுக்கு ஏதாவது கடன் பிரச்சனை தீரணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, நான் அது எந்த நம்பரில் அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை சொல்கிறனோ அந்த பாட்டை நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரெகுலராக படிச்சுட்டே வாங்க. ஸோ வாங்க இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் 32 பாடல்களில் முதல் பாடலை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா, நமக்கு தீராத இடர்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. அதாவது என்ன பண்ணாலும் இந்த பிரச்சனை தீரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த முதல் பாடலை பாடுங்க. முதல் பாடலை சுப்பிரமணியஞ்சி புஜங்கத்தில் இருக்கிறத பாடுறதுனால தீராத இடர்கள் தீரும். ரெண்டாவது பாட்டை பாடினீங்க அப்படின்னா உங்களுக்கு புலமை ஏற்படும். புலமைன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், அறிவு. ஸோ இப்போ இந்த ஜென்ரேஷனில் நமக்கு ஸ்டடியாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும் அப்படின்னாலும் நமக்கு அறிவு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி புலமை மேம்படணும், புலமை ஏற்படணும் அப்படின்னா ரெண்டாவது பாட்டை பாடுங்க. மூணாவது பாட்டு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானே திருவடியோட தரிசனம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் மூன்றாவது பாடலை பாடலாம். நான்காவது பாடல் உங்களுக்கு பிறவி பிணி, அதாவது உங்களுக்கு பிறப்பில் இருந்தே ஏதாவது ஒரு நோய் இருந்தது அப்படின்னா நீங்கள் நான்காவது பாடலை பாடினீங்கன்னா பிறவி பிணி தீரும். அஞ்சாவது எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் போகக்கூடியது அஞ்சாவது பாடல், போகாத துன்பம் போகும். அதுக்கப்புறம் ஆறாவது பாட்டை பாடினீங்க அப்படின்னா சிவன், பார்வதி, முருகன், அதுக்கப்புறம் விநாயகர் இவங்க எல்லாமே சேர்ந்து ஒரே ஃபேமிலியாக இருக்கக்கூடிய அந்த கைலாய மலையோட தரிசனம் அந்த தரிசனம் கிடைக்காது, அந்த தரிசனத்துக்கு உண்டான பலன் கிட்டும். அந்த கைலை தரிசனத்தோட பலன் கிட்டணும் அப்படின்னா நீங்கள் ஆறாவது பாடலை பாடணும். ஏழாவது பார்த்திங்கன்னா எத்தனையோ பாவங்கள் செஞ்சுருப்போம். அப்படி செஞ்சுருந்தோம் அப்படின்னா அந்த கரையாத பாவம் கரையும் ஏழாவது பாடலை பாடினா. எட்டாவது பாடலை பாடினீங்க அப்படின்னா நம்மளோட மனசில் எந்த விதமான குழப்பங்கள் இருந்தாலும் மனம் ஒரு ஒற்றுமையான நிலைக்கு ஒரு ஒருமை நிலையை அடைந்து சாந்தியுறும். ஸோ மனம் சாந்தியுறணும் அப்படின்னா எட்டாவது பாடலை பாடுங்க. ஒன்பதாவது பாடம் பார்த்திங்கன்னா புகலிடம் கிட்டும். உங்களுக்கு புகழ் கிடைக்கணும் அப்படின்னா உங்கள் திறமை மூலியமாகவும் உங்கள் முயற்சி மூலியமாகவும், நான் எத்தனையோ முயற்சி பண்ணுறேன், என்கிட்ட எவ்வளவோ திறமை இருந்தும் எனக்கு சரியான ஒரு புகழ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க புகழ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் 9வது பாடலை தாராளமாக படிக்கலாம். 10வது பாட்டு பார்த்தீங்கன்னா அக இருள் நீங்கும். அக இருள் நம்ம தெரியும், நம்ம அகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இருள் நீங்கணும் அப்படின்னா அதை நீங்கள் 10வது பாடலை செலக்ட் பண்ணி படிக்கலாம். 11வது பாடலில் பார்த்திங்கன்னா நமக்கு ஏதாவது ஆபத்து இருந்தால் விலகும். அது எப்பேற்பட்ட ஆபத்தாக இருந்தாலும் சரி, வண்டியில் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை யாராவது நம்மளை மிரட்டுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஆபத்து, அதாவது சின்ன ஆபத்துலேருந்து பெரிய ஆபத்து வரைக்கும் எந்த ஆபத்தாக இருந்தாலும் 11வது பாடலை பாடினீங்க அப்படின்னா ஆபத்து விலகும். 12வது பாடல் பார்த்திங்கன்னா பிரம்மனுடைய ஞானம் கிட்டும். 13வது பாடலை பாடினீங்க அப்படின்னா தாபங்கள் நீங்கும். ஏதாவது தாபங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 13வது பாடலை தேர்ந்தெடுத்து பாடுங்கள் தினமும். 14வது பாடம் பார்த்திங்கன்னா அமுத லாபம் ஏற்படும். நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், இல்லை நம்ம ஏதாவது ஒர்க் போகிறோம் அப்படின்னா நமக்கு தகுதியான லாபம் நமக்கு வரணும் அப்படின்னா அந்த அமுத லாபம் நமக்கு ஏற்படணும் அப்படின்னா நீங்கள் 14வது பாடலை பாடுங்க. 15வது பாடலை பாடினீங்கன்னா கிருபா கடாட்சம் கிட்டும். 16வது பாடல் விஷ்ட சித்தி ஏற்படும். 17வது பாடல் பார்த்திங்கன்னா சத்ரு பயம் போகும். 18வது பாடலை பாடினீங்கன்னா ஆனந்தம் ஏற்படும். 19வது பாடல் பார்த்திங்கன்னா கர்ம வினை தீரும். ஸோ இப்போ மெயினாக இருக்கக்கூடிய கான்செப்டே கர்ம வினை தான்.
நம்ம என்னென்னமோ பண்ணியிருப்போம். அந்த கர்ம வினையில் ஃபஸ்ட்டு வந்து முருகப்பெருமான் நம்மக்கிட்ட வந்து நீக்குவார். அதுக்கப்புறம் தான் நம்மளை வந்து எதுக்காக நம்ம திறமையாக இந்த உலகத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டை நம்மக்கிட்ட கொடுத்து நம்ம எப்படி செய்கிறோம், அதுக்கான திறமை, அதுக்கான ஆளுமை, அதுக்கான சக்தி, அதுக்கான முயற்சி, அதுக்கான புகழ் எல்லாத்தையுமே வந்து அவர் கொடுப்பாரு. ஸோ அப்படிப்பட்ட கர்ம வினையை ஃபஸ்ட்டு நம்ம தீர்க்கணும். அந்த கர்ம வினையை தீர்க்கணும் அப்படின்னா நீங்கள் 19வது பாடல் சுப்பிரமணிய புஜங்கத்தில் இருக்கக்கூடிய 19வது பாடலை பாடினீங்கன்னா கர்ம வினை வந்து கண்டிப்பாக தீரும். 20வது பாடலை பாடினீங்கன்னா திவ்ய தரிசனம் கிட்டும். 21வது பாடினா யம பயம் தீரும். யம பயம் அப்படின்னா இப்போ வந்து ஏதாவது ஒரு வயசானவங்க வந்து இறந்து போகிற நிலமையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி ஒரு யம பயம் வந்து தீரணும் அப்படின்னா 21வது பாடலை பாடுங்கள். 22வது பாடலை பாடினீங்கன்னா என்ன வந்து சரியாகும் அப்படின்னா அபயம் வந்து கிட்டும். 23வது பாடலை பாடினீங்கன்னா கவலை தீரும். எப்பேற்பட்ட கவலையாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய பாடல் தான் 23வது பாடல். 24வது பாடல் பார்த்திங்கன்னா மனநோய் போகும். எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னேன் இந்த 19வது பாடல் பார்த்திங்கன்னா கர்மவினை தீரும். அதுவும் இந்த 24வது பாடலுக்கு கூட மனநோய் போகும். இந்த 2 பாடல்கள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. மனசில் ஒரு நோய் வந்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நம்ம லைஃப்பில் எதையுமே பண்ண முடியாது. எப்போ பார்த்தாலும் ஒரு குழப்பத்தில், ஒரு டிப்ரெஷனில், எப்போ பார்த்தாலும் எதுலேயுமே ஒரு கான்சன்ட்ரேட் இல்லாமல், இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்போம். ஸோ அப்படிப்பட்ட மனநோய் வந்து ஃபஸ்ட்டு போகணும். அப்படி மனநோய் போகணும் அப்படின்னா 24வது பாடலை செலக்ட் பண்ணி டெய்லி பாராயணம் பண்ணிட்டு வாங்க. 29வது பாடல் பண்ணிங்க அப்படின்னா நோய்கள் தீரும். அதாவது பிறவி ஓகேங்களா. பிறவி பிணி தீரணும் அப்படின்னா 4வது பாடல் பாடணும். பிறவி பிணின்னா நீங்கள் பிறந்ததுல இருந்தே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிணி இருந்துச்சுன்னா அது சரியாகலை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் 4வது பாடலை வந்து பாடணும். ஆனால் நோய்கள் ஏதாவது ஒரு நோய் வந்திருக்கு டெம்பரவரியாக இருக்குது அப்படின்னா அந்த நோய் சீக்கிரமாக குணமடையணும் அப்படின்னா 29வது அதாவது 25வது பாடல் வந்து பாடுங்க. 26வது பாடல் சரணாகதி பலன் கிட்டக்கூடிய ஒரு பாடல் 26வது பாடல். 27வது பாடல் பார்த்திங்கன்னா வரம் தரக்கூடிய வள்ளல் பாடல். 28வது பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி வந்து பெருகணும், ஒற்றுமை ஏற்படணும், எல்லாருக்கிட்டையும் அந்யோன்யமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் 28வது பாடலில் பாடினீங்கன்னா குடும்பத்தில் வந்து இன்மை ஏற்படும். அதாவது குடும்பத்தில் வந்து இன்புறும். 29 பார்த்திங்கன்னா விஷம் நோய் போகும். நோய் வேறு, பிறவை பிணிங்கிறது வேறு, விஷம் நோய் வேறு. எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா டிசீஸ்லேயே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸை பார்த்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி பாடுங்க. பிறவை பிணியாக இருந்தால் 4வது பாடல். அதுவே நீங்கள் நார்மலாக ஒரு நோய் வந்து குணமாகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி 29வது பாடல். விஷ நோய் வந்து தாக்கப்பட்டு யாராவது இருந்தாங்க அப்படின்னா விஷம் நோய் போகணும் அப்படின்னா 29வது பாடலை பாடணும். 30வது பாடலை படிச்சிங்க அப்படின்னா குற்றம் குறை வந்து தீரும். 31வது பாடல் பார்த்திங்கன்னா ஆனந்தம், அது பெருமிதமான ஆனந்தம் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா 31வது பாடல் பாடுங்க. 32வது பாடல் பார்த்திங்கன்னா வெற்றி வந்து பெறுவோம் சரிங்களா. வெற்றி பெறணும் அப்படின்னா 32வது கடைசியாக இருக்கக்கூடிய பாடல். அதாவது சுப்பிரமணிய புஜங்கத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய 32வது பாடலை பாடினீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வந்து கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த ஒரு வார்த்தையிலே பாருங்கள் 32 பாடல்கள் இருக்குது. அந்த 32 பாடல்களும் எப்படி ஒவ்வொரு பாடலை பாடினீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனை தீரும்னே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை நம்ம படித்தாலே போதும். நம்ம லைஃப்பில் இருக்க எல்லாத்துக்குமே எல்லா கான்செப்ட்டுக்குமே வந்து தேவையான பாடல் வந்து இந்த ஒரு சுப்பிரமணிய புஜங்கத்தில் இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன் இந்த 6 சக்தி வாய்ந்த மந்திரத்தில் வந்து சுப்பிரமணிய புஜங்கம் ரொம்ப பவர்ஃபுல். ஏன்னா எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கெல்லாம் ஒரே இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும். நான் சொன்ன மாதிரி மனநோய், பிறவி பிணி, இந்த மாதிரி மனம் சாந்தி வர்றதுக்கு, புகழ் கிடைக்கிறதுக்கு, ஆபத்து விலகிறதுக்கு, யம பயம் போகிறதுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாடல் இருக்குது. ஸோ நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்பிக்கையோடு சுப்பிரமணிய புஜங்கத்தை டவுன்லோட் பண்ணி படிங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கோங்க.